பிக் பாஸ் சண்டே எபிசோடோட சேவிங் ஆர்டர் யாரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போட்டா யாரெல்லாம் ஹாட் சீட்ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் அந்த எலிமினேஷன்ல ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்ல ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டே பெரிய செக்மெண்ட்டா நடந்திருக்கு. இந்த செக்மெண்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு உதவியை எனக்கு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எலிமினேஷன்ல யாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதுல சேவிங் ஆர்டருக்குள்ள வந்துருவோமே. கிட்டத்தட்ட 13 கண்டஸ்டன்ஸ் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுல முதல் இடத்தில் சேவிங் ஆர்டர் யார் தெரியுமா? அரோரா ஃபர்ஸ்ட் சேவ்டு. ஸோ ஆல்ரெடி 2 வீக்ஸா அரோரோட கிராஃப் மேலே ஏறிக்கிட்டு தான் போகுது. ஸோ இப்போ அதை ஊக்குவிக்கிற விதமா, எப்படி அதை ஊக்குவித்து ஆதரிக்கும் விதமாக அரோராவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. நேற்று எபிசோட்லேயே அரோராவுக்கு ஒரு பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு, கைத்தட்டலுமே வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாமே எபிசோட்ல கட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அரோரா ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படின்றதான் மொதல் விஷயம். சரி, ஓகேவா? இப்போ அரோரா ஒரு கான்ஃபிடென்ட், ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் இல்லாத அரோராக்கு இப்போ ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுனால அடுத்த வாரம் கேமை இறங்கி விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷனும் இது மேலே அரோரா கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ சலங்கையை காலில் கட்டி விட்டுருக்காங்க. அரோரா அடுத்த வாரம் எப்படி இறங்கி ஆட போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக செகண்ட் சேவ்டு. இது ரெண்டும் ரெண்டு எதிர் திசைகள். ரெண்டுமே அந்த எதிர் திசைகளை ரெண்டுத்தையும் ஒன்னா சேவ் பண்ணியிருக்காங்களாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனி, இந்த கேங்கில் இருந்து கனி, அந்த கேங்கில் இருந்து பார்வதி, இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்த்து செகண்ட் சேவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்ரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கனிக்கும் கொஞ்சம் போனஸ், பார்வதிக்கும் ஒரு பக்கம் போனஸ், நல்லா தான் இருக்குல்ல. ரெண்டு பேரும் சேவிங் ஆர்டர், இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் சேவ்டு அப்படின்றது தான். அடுத்த சேவிங் ஆர்டரோட அப்டேட் நம்ம கிடைக்கல, வந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை தாண்டி ஒரு பக்கம் லாஸ்ட் ஹாட் சீட்ல பார்த்தீங்கன்னா கெமி மற்றும் பிரஜன், இந்த ரெண்டு பேரை ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இத்தனை நாளா நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 9 எடுத்துப்போமே. இந்த சீசன் 9 பொறுத்தவரையும் எந்த ரீதியில எலிமினேஷன் நடந்திருக்கு, எந்த பேட்டர்ன்ல எலிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ விஜிஎஸ் வருவாரு, எல்லாரையும் நீங்க போயிடுங்க சேவ் ஆயிடுங்க அப்படின்ற ஒரு எலிவேஷன்ல தானே நடக்கும். அந்த எலிவேஷன் இன்னைக்கு கிடையாது. எலிமினேஷன்ல ஒரு சிறிய மாற்றம், ஒரு பதட்டம், ஒரு பதபதப்பு அப்படின்ற கேட்டகரியில வச்சிருக்காங்களாம். என்ன பண்ணியிருக்காங்க, பிரஜனையும் கெமியும் ஒரு இடத்துல நிக்க வச்சு என்ன மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் ரீதியில தான் எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது போல. அது என்ன டாஸ்க், என்ன பேசிஸ்லாம் தெரியல. ஆனா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலிமினேஷன், டிஃப்ரெண்டான ப்ராசஸ்ல நடக்க போகுது அப்படின்றதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. ஓகேவா? அதுல இப்போ பிரஜனுக்கு ஏதாவது ஒண்ணுனா வீட்டுல பிரேக் அவுட் பண்றது யாரு அங்க ஃபீல் பண்ணுவாங்க? ஸோ ஆப்வியஸ்லி சாண்ட்ரா. நேத்து எபிசோட்லயே சாண்ட்ரா எண்டிங்ல ஒரு அழுகையை போட்டு இப்படிலாம் பண்றேன்ற மாதிரி ஒரு டைவர்ஷனை பண்ண ட்ரை பண்ணாங்க சாண்ட்ரா. அங்க ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு இது பண்றாங்க. ஸோ சாண்ட்ராவை எப்படிலாம் சேனல் காப்பாத்துறாங்கன்ற ஒரு வீடியோவுக்கு வரேன், அது இன்னொரு வீடியோல வரேன். இதுல இப்படி ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ணுவாங்க, பிரஜன் மற்றும் கெமியை நிக்க வைக்கும் போது ஸோ சாண்ட்ரா ஆப்வியஸ்ல எமோஷனல் ஆவாங்க. ஒரு வேளை போயிடுவானோ, ஒரு வேளை இருக்க மாட்டாரோ. ஏன்னா வீக்கெண்ட்ல வேற அந்த மாதிரி அடி விழுந்திருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல அடி மேல அடி விழுந்திருக்கு, வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ஆப்வியஸ்லா உங்களுக்கு பயம் வரும். பயத்தினால என்ன நடக்கும், அவர் போயிடுவாருன்றதுக்காக எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிறது தான் வழக்கமாச்சே. ஸோ வாரம் 3வது நாள், அதுக்கப்புறம் வீக்கெண்டு, இதோ நேத்து, இதோ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எமோஷனல் ஆயிட்டு கதறி கதறி அழுவும் அரோரா சாண்ட்ராவை நம்மளால பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஓகேவா? அதுக்கப்புறம் கெமி அப்படின்ற மாதிரி சேவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவனோட உசுரே போன மாதிரி திரும்ப வந்த நிலைமையில தான் ஒரு பக்கம் அங்க சாண்ட்ராவோட நிலைமை இருக்கு. இதன் மூலியமா சாண்ட்ராக்கு என்ன நடக்கும்? ஸோ பாருங்கப்பா, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்க, எவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு சிம்பத்தி வேவ் சாண்ட்ராக்கு கிரியேட் ஆகுற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், ஏன் இத்தனை நாள் இந்த எலிமினேஷனோட பேட்டர்னை மாத்தாம இந்த வாரம் மட்டும் ஏன் அந்த எலிமினேஷன் பேட்டர்னை மாத்தணும்? ஏன் எப்பவும் போல கார்டுலயே எலிமினேஷன் பண்ணிட்டு போலாமே, ஏன் அந்த இடத்துல இதை எடுத்துன்னு வச்சிங்க அப்படின்ற எனக்கு ஒரு கேள்விக்குறி வருது. அப்படி வைக்கும்போது நீங்க ஒருத்தருக்கு சிம்பத்தி வேவை, ஒருத்தவங்களோட எமோஷன்ஸை வச்சு அதன் மூலியமா ஒரு மில்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்றது. ஸோ அப்படி முயற்சி பண்ணா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றத யோசிச்சு பார்ப்போமே. ஸோ எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் யோசிக்கணும்ல. இப்போ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனலானா என்ன ஆகும், நம்ம ரெகுலரா பார்க்குற ஆடியன்ஸ் வேற. பட் 1 hour ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகும், அப்பா எவ்வளோ ஃபீல் பண்றாங்க, பாவம்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளை மீறி நம்ம மனசுல போய் பதியும், பார்க்குறவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓகே அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதி வேவை கிரியேட் பண்ணி
அவங்களுக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சி தான் பிரஜன் மற்றும் கெமியை எடுத்துட்டு போய் வச்சுட்டு பிரஜனை காப்பாத்தி கெமியை எவிக் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பதபதைப்பு, ஒரு ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, இதை வச்சு ஒரு கேம். நல்லா நல்லா பண்றீங்க சேனல், அருமையா அருமை, பக்காவா பிளான் போட்டு பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க. அதுல குறிப்பா பிரஜனு தான் நீங்க காப்பாத்திருக்கீங்க. கடைசியில கெமியை காப்பாற்ற முடியல. கேட்டா கெமிக்கு வந்து வெளியே ப்ராஜெக்ட் இருக்கு, இதுவா இருக்குன்ற மாதிரி கெமியை பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பல பேரும் கேட்டிருந்தீங்க. இந்த ப்ராசஸ் வழியில போய் தான் கெமி எலிமினேட் ஆயிருக்காங்கன்றதான் அதிர்ச்சிகரமான தகவல். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.